1991 ஏப்ரல் மாதம் நாடு முழுவதும் ராமர் கோவில் இயக்கத்தை முன்வைத்து பாஜக மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்த காலம். அப்பொழுது பாஜகவின் நிறுவனத் தலைவர்களில் ஒருவரான முரளி மனோகர் ஜோஷி அயோத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜோஷிக்கு பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்த துடிப்புமிக்க தலைவர் ஒருவர் சுற்றி நடப்பதையும் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர்களின் உணர்ச்சி ஆரவாரத்தையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த நிகழ்வை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த மகேந்திர திரிபாதி என்பவர் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த இளம் தலைவரிடம் போய் பேச்சுக் கொடுத்தார். கிளம்புவதற்கு முன்பாக, பாய், நீங்கள் அடுத்து அயோத்திக்கு எப்போது வருவீர்கள் என திரிபாதி கேட்டார். ராமர் கோவில் கட்டும் பணி எப்பொழுது தொடங்குகிறதோ அப்போது என பதிலளித்தார் அந்த தலைவர். கிட்டத்தட்ட 29 வருடங்களுக்குப் பிறகு அதே தலைவர் அயோத்திக்கு வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி செல்லப் போகிறார், நாட்டின் பிரதமராக. ஆம், அன்று அனைவராலும் நரேந்திரபாய் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட தலைவர் இன்று நரேந்திர மோடியாகச் செல்கிறார். ராம பக்தர்கள், இந்து மத பிரியவர்களின் கனவான அயோத்தியில் ராமர் கோவில் அமைப்பதற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட போகிறது. நாட்டின் மீது படையெடுத்து வந்து ஆக்கிரமித்தவர்கள் செய்த காரியம் திருத்தப்பட போகிறது. அயோத்தியில் ராமர் ஜனித்த இடத்தில் மீண்டும் கோவில் கட்டப்பட வேண்டும் என்பது 492 ஆண்டுகளாக கோரிக்கை. இதனை சாத்தியப்படுத்த நீண்ட சட்ட போராட்டம் தேவைப்படும்.